ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் கடவுள் அருளால் நல்லா இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா பேர்த்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ திங்கக்கிழமை காலையில் எடுத்திருந்தேன். ஒரு 4 மணியை போல் எழுந்திரிச்சிட்டு எப்பயும் போல் நம்ம வாசல் பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு லஞ்சு ரெடி பண்ண வீடியோ தான் எடுத்திருக்கேன். வாங்க இன்றைக்கி என்ன லஞ்ச் செஞ்சோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் போல் வாசல் பெருக்கிட்டு கோலம் போட்டுக்கலாம். கோலம் போட்டுட்டு எப்பயும் போல் பிரம்ம முகூர்த்த விளக்கு இன்றைக்கி பூஜை ரூம்லேயே சாமி கும்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது ஆடி மாதங்கிறதுனால நம்ம ஏதாவது எப்பயுமே எல்லா வீடியோலேயும் ஒரு விஷயங்கள் பற்றி பேசுவோம். அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போல்லாம் எங்கே போனாலும் ஆடி சேல் ஆஃபர் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போய்கிட்டே இருக்கும். அதனால் சேலை கடைக்கு போனாலும் ஒரு சேலை எடுத்தால் இன்னொன்று ஃப்ரீ, 2 எடுத்தால் 1 ஃப்ரீ, அந்த மாதிரிலாம் நிறைய ஆஃபர்ஸ் தான் போய்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம இந்த டைமில் போய் கடையில் பூந்த உடனே நிறையா நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்காமல் ஓரளவு கண்ட்ரோலாக பார்த்து இருக்கணும். அதுக்காக தான் நான் அதை பற்றி தான் நான் இப்போ பேசலான்னு சொல்லிட்டு டாபிக் எடுத்திருக்கேன். எப்பயுமே நம்ம வீட்டில் காசு வீட்டு செலவுக்கு எப்பயும் போல் தர்றது ஓகே தான். இந்த மாதிரி டைமில் நம்மளுக்காக பிடிச்ச மாதிரி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட் எல்லாருமே காசு தருவாங்க. அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணாமல் முடிஞ்சளவு ஒர்த்தபுளாக நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி எடுத்துகிட்டு கம்மியான ரேட்டில் ஓரளவு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரேட்டு அஃபர்டபுளாக இருக்கும், கிளாத்துக்கு தக்கன இருக்கும்ல. அந்த மாதிரி ரொம்ப ஓவராக ஆசைப்பட்டு நிறையா எடுத்து காசை வேஸ்ட்டு செலவு பண்ணாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் ஐடியா பண்ணுவேன். அதே மாதிரி நிறையா விஷயங்கள் ஒரு சில பேரை பார்த்ததை வச்சு தான் நான் சொல்கிறேன். அது என்னென்னா, ஆண்கள் மோஸ்ட்லி பெண்களுக்கு நிறையா செய்யணும், எல்லாமே காஸ்ட்லியாக பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறப்ப நம்ம முடிஞ்சளவு அவங்க பண்ணுற விஷயத்த நம்ம ஏற்றுக்கணும், தப்பு கிடையாது. இருந்தாலும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக வேண்டி நம்மளும் நிறையா அமௌண்ட்டில் புடவை அந்த மாதிரி வாங்கிக்கிறது. அப்படி இல்லாமல் அவங்க சொல்கிறதே ரொம்ப பெரிய விஷயம், சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு முடிஞ்சளவு நம்ம லைஃபுக்கு எப்போ பட்ஜெட்டுக்கு தேவையான அளவு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஆண்கள் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டுக்காரங்க செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஓவராக செலவு பண்ணிக்கிட்டு நினச்சபடி ஆடிட்டு எல்லாமே அனுபவித்த நிறைய பேரோட வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எப்பயுமே கண்ட்ரோலாக இருந்து கரெக்டாக நம்ம லைஃப்பை கொண்டு போனால் மட்டும்தான் லாங் லைஃப் அதே ஈவன் பண்ண முடியும். திடீர்னு பணம் இருக்குது, அவங்களும் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ண ஆரம்பித்தோன்னா அதுக்கப்புறம் ஒரு சில கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு நிறையா கஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம ரெகுலராக அதே மாதிரியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல. அதனால் நம்ம நேரத்துக்கு தக்கன பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி வாழ்க்கைனா ஏற்றம் இறக்கம் இருக்க செய்யும் கண்டிப்பாக. எப்பயுமே நம்ம ஒரே மாதிரியே இருக்கிறதுக்கு பழகிக்கணும். காசு பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஓவராக ஆடவும் கூடாது, இல்லைன்றதுக்காக வேண்டி யாரை பார்த்தும் நம்ம ஃபீல் பண்ணவும் கூடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும். வாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி சமையல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, யாராவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சி நிறையா விஷயங்கள் நினைக்கிறேன். ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தப்பாயிரும் அப்படின்றதுக்காக வேண்டி யோசிச்சுட்டு முடிஞ்சளவு வந்த வரைக்கும் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி தயிர் சாதம் தான் கிளறிட்டு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருந்தேன். அப்புறம் வாழைக்காய் இருந்தது, அதுவுமே பொரியல் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு, சிம்பிளாக இருந்தாலும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சுருந்தேன். அதனால் அன்றைக்கி டிஃபனுக்கு கொடுத்து விட்டுட்டு காலையில் தோசை மாவு இருந்ததுனால தோசை சுட்டுட்டு நைட்டு வச்ச சாம்பார் இருந்துச்சு, அதை சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கிட்டாங்க. லஞ்சுக்கு தயிர் சாதம் காயெல்லாம் வச்சுட்டு கொடுத்து விட்டுருந்தேன். அதே மாதிரி நம்ம சாதத்தை லைட்டாக மசிச்சு விட்டுட்டு தயிர் ஊற்றிக்கலாம்.
தயிர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுனால புளிப்பு வந்து வராமல் இருக்கணும், ரொம்ப ஓவராக புளிக்காமல் இருக்கணும்ல, அதுக்காக பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறமும் வந்து சாப்பாடு ரொம்ப கெட்டியாக இருக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு வந்து நம்ம பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி இருந்துச்சுன்னா இஞ்சி துருவி இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். கடுகு வந்து வெடிக்க விட்டுட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சாப்பாட்டோடு சேர்த்து கிளறிக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு. அதுபோல் தயிர் சாதம் வந்து இன்னும் நல்லா ரிச்சாக க்ரீமியாக இருக்கணும்னா தண்ணிக்கு பதிலாக மறுபடியும் நம்ம பாலும் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து சேர்த்துக்குவாங்க. அதுவும் இன்னும் நல்லா பயங்கர டேஸ்ட்டாக ரிச்சாக வாசமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு பிடிக்கும், சாப்பிடுவாங்கன்னா அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம நசுக்காமல் விட்டுட்டோன்னா அது வந்து உதிரி உதிரியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்சளவு லைட்டாக 1-2 நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து இரும்பு கடாய் வந்து முன்னாடி வாங்கி கொடுத்துருந்தாங்க எங்கள் வீட்டில். அந்த இதை வச்சு தான் சமையல் பண்ணேன். ஆனால் மோஸ்ட்லி சொல்கிறாங்க இரும்பு கடாயெலாம் வந்து அடிக்கடி பொரியல் இந்த மாதிரி கிரேவி இதுங்க செய்கிறப்ப யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இரும்பு கடாயில் சமைச்சு நம்ம சாப்பிட்றப்ப மோஸ்ட்லி பெண்களுக்கு எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்லி அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் இருந்தாலும் அப்பப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா ஹீட்டு வந்து நல்லா ஃப்ரைட் ரைஸ்லாம் மோஸ்ட்லி கடைகளில் அதானே பண்ணுறாங்க, நல்லா ஹீட்டு ஓவராக இருக்கும். நம்ம அடுப்புலையுமே வச்சு யூஸ் பண்ணோன்னா சிம்லேயே வச்சு ஓரளவு நார்மலாக யூஸ் பண்ணால் தான், இல்லைன்னா அதிகமாகலாம் வச்சோன்னா சீக்கிரம் வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது. அதனால் ஓரளவு நல்லா ஹீட்டு மெயின்டைன் ஆகி சூப்பராக இருக்கும். எனக்குமே முன்னாடி ரொம்ப நாள் வந்து அந்த இரும்பு கடாய் வாங்கணும்னு ஆசையாகவே தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் இவர்கிட்ட எப்போயோ சொல்லியிருந்தேன் நான், இது ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பையனும் அவரும் மார்க்கெட் போயிருந்தப்போ யதார்த்தமாக அந்த சைடு அந்த கடைக்கு மீன் தூண்டி இருந்ததெல்லாம் வாங்குறதுக்காக வந்து அவர் போவார். அப்போ அந்த லைன்லேயே இருந்ததுனால வந்து எனக்கு கேட்டது ஞாபகம் இருக்கவும் சொல்லிவிட்டு இந்த இதுவும் இன்னொன்று வந்து கடையில் எப்போயுமே ஃப்ரைட் ரைஸ் போடுறது மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அந்த சட்டியுமே கைப்பிடியோடு இருக்கும், அதுவுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு எப்பயும் போல் பசங்களுக்கு வந்து சாம்பார் வச்சு காலையில் டிஃபன் வந்து கொடுத்துர்லாம். இந்த தடவை வந்து தோசை மாவு அரைச்சது எப்பயும் போடுறத விட வெந்தயம் வந்து கொஞ்சம் கூட போட்டிருந்தேன். அதனால் நல்லா வாசமாகவும் இருக்குது, சட்டியில் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துச்சு. அது அந்த இரும்பு டவாவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நல்லாயிருக்கு. கொஞ்சம் வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் எண்ணெய் தடவி தான் வைக்கணும், இல்லைன்னா வந்து துரு பிடிச்சது மாதிரி ஆயிரும். அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோன்னா நல்லா இருக்குது. அவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு தயிர் வாசம் வந்த உடனே எங்கள் கியோ குட்டி வந்து சுற்றி வந்து உட்காந்துருக்காங்க ஜன்னல்லையே, எப்போ நம்மளோட பங்கு வெளியில் வரும் அப்படின்ட்டு. அதான் அதுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன், என்னாச்சு கியோ அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.